ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி ஓற்றுகின்றேனே. வணக்கம். நடப்பு கர வருஷத்தில் சித்திர நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கன்னி ராசியிலிருந்து சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு துலாம் ராசிக்கு சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி ஆகிறார். இந்த சனி பகவானுடைய பயிற்சி ஜோதிட உலகத்தில் மிக உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பயிற்சி. என்ன காரணம்னா 30 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த சனீஸ்வரன் ஒரு ராசிக்கு திரும்ப வர்றார். இப்போ துலாத்தில் உச்சமாக போகக்கூடிய சனீஸ்வரன், ஏன்னா இப்போ துலாத்துக்கு பயிற்சியானதும் சனீஸ்வரன் உச்சமாகிறார். அந்த உச்சமாகிற சனீஸ்வரன் 30 வருடங்களுக்கு முன்னால் உச்சமானார். இப்போ 30 வருஷம் கழித்து இப்போ தான் உச்சமாகிறார். அப்போ பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சம் பெற்று நின்றுச்சுன்னா அது யோக ஜாதகம். ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமானாலே அந்த ஜாதகம் யோகக்காரன். ஃபிசிக்கல் உழைப்பு இல்லாமல் மென்டல் உழைப்புலேயே அவங்க காலத்தை போட்டுருவாங்க. ஒரு கிரகம் உச்சமானாலே 2 கிரகம் உச்சமாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஒரு கிரகம் உச்சம், ஒரு கிரகம் ஆட்சியெல்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்கள் தான் மிகப்பெரிய பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் அந்த மாதிரிலாம் வர்றவங்க. 5 கிரகம் உச்சம் பெற்றிருக்கையில் பிறந்தவர் ராமபிரான். அப்போது இந்த மாதிரி 5 கிரக உச்சம்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. ஏதோ ஒன்று உச்சமாகும், ஒன்று ஆட்சியாக, அந்த மாதிரி தான் வரும். ஒரு 2 கிரகம் வேணால் உச்சமாகலாம். ஸோ இந்த மாதிரி உச்சம் பெற்ற கிரகங்களுடைய அந்த திசைகளோ புத்திகளோ ஒருவருடைய ஜனன ஜாதகத்தில் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு மிகுந்த யோகத்தை செய்யும். அது மாதிரி இப்போ சனீஸ்வரன் கோச்சார ரீதியாக உச்சம் பெறக்கூடிய காலம். அப்போ நார்மலாக நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சிக்கும் இப்போ நடக்கிற சனிப்பெயர்ச்சிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்னென்னா 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த உச்ச பலன் சனீஸ்வரனுக்கு கிடைக்கிறதுனால பகவான் நல்ல மூடில் இருக்கார். அவர் எல்லா ராசிக்கும் அனுகிரக மூர்த்தியாக இருந்து நல்ல பலன்கள் தான் செய்வார். இப்போ நீசமாக இருக்கக்கூடிய காலத்தில் சனீஸ்வரன் பண்ணக்கூடியதுங்கிறது கொஞ்சம் கடுமையான பலன்கள் இருக்கும். பொதுவாகவே ஒருத்தர் நல்ல மூடில் இருந்தாருன்னா அவர்கிட்ட போய் என்ன காரியம் கேட்டிங்கனாலும் அது டக்கு டக்குன்னு நடக்கும். அவரே டென்ஷனில் இருக்கல, நீங்கள் போய் நடுவில் நின்னீங்கன்னா ஆடி காற்றுல அம்மியாக வரக்குது, குழவி என்ன குத்த வச்சடா உட்காந்துருக்குன்றாங்கல்ல, அந்த கணக்கில் போயிடும். இது அப்படி இல்லை. அப்போ பகவான் நல்ல மூடில் இருக்கிறதுனால நல்ல விதமான பலன்கள் நிறைய எதிர்பார்க்கலாம் எல்லா ராசிக்காரங்களுக்குமே பொதுவாக. அதுலேயும் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இவ்வளோ நாள் சனீஸ்வரன் இருந்தது 3ஆம் இடத்துல நின்னார். 3, 6, 11 இயற்கை பாவர்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களோ அல்லது சனீஸ்வரனோ இருந்தார்னா அது யோகத்தை செய்யக்கூடிய ஸ்தானம். 7.5 சனி விட்டு அந்த 3ஆம் இடத்துல போய் சனீஸ்வரன் மறைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கும் கடகராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக கொஞ்சம் டெவலப் ஆகியிருப்பாங்க, பொருளாதாரத்தில் டெவலப் ஆகியிருப்பாங்க, பழைய கடன் பிரச்சனைகளை எல்லாம் அடைச்சிருந்துருப்பாங்க, இளைய சகோதரர்களோட கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். ஒரு சிலருக்கு வயோதிக காலத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ஷோல்டர் பெயின், கைவலியெல்லாம் போகணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் கொடுத்துருக்கும். அப்போ பொருளாதார ரீதியாக சிலருக்கு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்ததுங்கிறது இப்போ மாற்றம் அடையணுன்ற மாதிரியான நேரமெல்லாம் வந்திருந்திருக்கும். அப்போ 3ல் நிற்கக்கூடிய சனீஸ்வரன் எல்லா விதத்துலேயும் யோகத்தை தான் செஞ்சுருப்பார் கடகராசிக்காரங்களுக்கு. ஆனால் இப்போ 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். இப்போ சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா 4ஆம் இடம்ங்கிறது அஷ்டம சனியில் பாதி, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. அஷ்டம சனிங்கிறது கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய பலன். ஆனால் மீனராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமம் நடந்தாலும் இது கடுமையாக இருக்காது. ஏன்னா உச்சத்தில் நிற்கிறதுனால. அஷ்டமமே கடுமை இல்லைங்களா, அர்த்தாஷ்டமம் அதில் பாதி தானே, அது மிகப்பெரிய கடுமையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளெல்லாம் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல போய் நிற்கிறதுங்கிறதுனால தாயாருக்கு ஒரு சிலருக்கு உடல் நலத்தில் லேசாக தொல்லைகள் வரும். வறுமை தவிர மற்றபடி அவங்களுக்கு க்யூர் ஆயிரும். ஆயுள் கண்டம்லாம் கொடுக்கறதுக்கான அமைப்பு இல்லை. அதே மாதிரி வாகன வகையில் நல்ல விதமான செலவினங்கள் பண்ணுவாங்க. புதுசாக வண்டி வாங்குறது, பெரிய பட்ஜெட்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நான் அந்த வருஷத்தில் இந்த வண்டி வாங்குகிறேன், அந்த வண்டி வாங்குகிறேன். அது மாதிரி வாகன வசதிகள் பெருகும். அதேமாதிரி ஒரு சிலருக்கு இந்த வீடு மனை கட்டுறதுங்கிறது, வீடு கட்டுறேன்னு ஒரு 10 வருஷமாக சொல்லிக்கிட்டே இருப்பேன். மல்லு கட்டிக்கிட்டே இருப்பானே தவிர வீடு கட்ட முடியாது. வீட்டுக்காரம்மா கூட சண்டை கட்டிக்கிட்டு வேணா இருப்பாங்களே தவிர வீடு கட்டியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனெல்லாம் இப்போ மாறுபாடு அடையும். உங்களை கடன்காரன் ஆக்கிறதுக்கு லோகமே ரெடியாக இருக்குது. யார்கிட்ட கேட்டிங்கனாலும் கடன் கிடைக்கும். ஈ என இறத்தல் எளிந்தென்று அதனெதிர் ஈயேன் எனல் அதனினும் இழிந்தென்று கொள்ளென கொடுத்தல் உயர்ந்தென்று அதனெதிர் கொள்ளேன் எனல் அதனினும் உயர்ந்தென்று அப்படிங்கிறது தானே கவி. அப்போது
உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறையா இருக்கும். உங்கள் தேவைகள் அறிஞ்சு வாங்கி அதை பயன்படுத்துங்க. அப்போ ஏதாவது ஒரு இடம் வாங்கி போடலாம். நீங்கள் இப்போ சொத்து வாங்கி போடலாம், வீடு வாசல் ஏதாவது கட்டலாம், வண்டி வாகனம் வாங்கலாம். இந்த மாதிரியான டைம் வந்து இந்த நடப்பில் வரும். வாகன வகையில் செலவினங்கள் இருக்கும். அப்போ பழைய வாகனங்கள் இருந்ததுன்னா அதை கொடுத்துட்டு புதுசாக வேணால் வாங்கலாம். இந்த வேலை ஆள்கள்னால இருந்து வந்த சிரமங்கள் குறையும். சிலர் வந்து இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒரு தொழில் நிறுவனம் நடத்திட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வேலை ஆட்கள் நிறையா வச்சுருந்துருப்பாங்க. அவங்களோட பெருசாக மல்லு கட்டிகிட்டே இருக்கணுன்ற மாதிரியான அமைப்பு ஒரு டைமில் ஒரு சிலருக்கு உண்டு. இப்போ அந்த இதெல்லாம் வந்து மாறும். ஏன்னா சனீஸ்வரன் உச்சமாகிறார் இல்லையா, பவர்ஃபுல்லாகிறார், மோஸ்ட் பவர்ஃபுல்லாகிறார். அதனால் உங்கள் ராசியின்படி அவங்களுக்கு வந்து வேலை ஆட்கள்லாம் எளிமையாக கிடைப்பாங்கன்ற மாதிரியான ஒரு அமைப்பு. உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால வேலையாட்கள்னால இருந்து வந்த பிரச்சனைகள் வந்து தீரணுன்ற மாதிரியான அமைப்பும், பொருளாதார ரீதியாக இருந்து வந்த தடைகள் எல்லாம் விலகணுன்ற மாதிரியான அமைப்பு இந்த சனி பகவானுடைய பயிற்சி வந்து கடகராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய அலைச்சல் கொடுக்கும். ரவுண்டு நிறைய ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பாங்க. ஏற்கனவே கடகராசிக்காரங்களுக்கு இந்த ஊர் சுற்றுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். என்ன காரணம்னா கடகத்துக்கு அதிபதி சந்திரன். 30 வருஷம் அந்த சோடியாக்கை சுற்றிக்கிட்டு இருப்பார் ராசி மண்டலத்தை சனீஸ்வர பகவான். அதே ராசி மண்டலத்தை சர்ன்னு ஒரு ரவுண்டு 27.25 நாளில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடுவார். யார்? சந்திரன். அப்போ இதனுடைய ஃபாஸ்ட்டு சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இல்லையா, அந்த வேகம் அப்படியே இருக்கும். யார்? கடகராசிக்காரங்களுக்கு. சல்லுன்னு தான் இருப்பாங்க. அதே மாதிரி மாறும் மனோநிலை, அதாவது ஸ்டேபிளாக ஒரு இடத்துல ஒரு மைண்டில் நிற்க மாட்டாங்க. எண்ணி துணிக கருமம் துணிந்தவன் எண்ணுவோம் என்பது இழுக்கு, வள்ளுவம் சொல்கிறது. அதே மாதிரி வினைவலியும் தன்வலியும் ஆற்றான் வலியும் துணை வலியும் தெளிந்த செயல் அப்படின்றான். இந்த 2 பாயிண்ட்டுமே பார்த்திங்கன்னா இடிக்கும். எந்த விதத்தில் இடிக்கும் அப்படின்னா, ஃபினான்ஷியலாக வந்து பொருளாதார ரீதியான தடைகள்னு வந்ததுனாக்க இவங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்கன்னா பட்டுன்னு அதில் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க. நல்ல தெளிவாக யோசனை பண்ணி முடிவுக்கு வந்திருப்பாங்க. ஒரு 3/4 கிணறு தாண்டுவாங்க. தாண்ட சந்தேகம் வந்துடும், நம்ம சரியாத்தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்றது. அந்த மாறும் மனோநிலை இது வந்து அந்த கடகராசிக்காரங்களுக்கே உரித்தானது. அப்போ இந்த 4ஆம் இடத்துல வந்து நிற்கக்கூடிய சனீஸ்வரன் வந்து என்ன மாதம் பண்ணிடுவாரா வச்சுருவாரான்னு ஒரு பக்கம் டவுட் இருக்கேன். இல்லை என்னத்தை பண்ண போகிறார், ஒன்றும் பெருசாக பண்ணிட மாட்டாருன்னு ஒரு பக்கம் தைரியம் வரும். இந்த 2 வேறுபட்ட மனோநிலைகளையும் அனுபவிக்கக்கூடிய ஜாதகர்களாக கடகராசிக்காரங்க இருப்பாங்க. அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு வந்து நிறைய ரவுண்ட் அடிக்கணும், வெளியில் சுத்தணுன்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இருக்குது. ஆனால் சுற்றின அளவுக்கு பிரயோஜனமும் இருக்குது. அவங்களுக்கு பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை எல்லாம் நல்ல விதமாக கொடுக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு வந்து வேலையில் வந்து மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். அர்த்தாஷ்டம சனிங்கிறதுனால ஒர்க்லோடு ஜாஸ்தியாக இருக்கும். ராப்பகலாக வேலை பார்ப்பாங்க. அந்த வேலை பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்கும். அப்போ பொருளாதார விருத்தி ஒரு பக்கம், தொழில் சந்தான விருத்தி ஒரு பக்கம், அதே மாதிரி வந்து சொத்து சுகம் சேர்க்கறது ஒரு பக்கங்கிற மாதிரியான அமைப்பில் நீங்கள் ரொம்ப பிஸியாக போகிறீங்க எப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா. ஆனால் என்ன, ஒரு காரியங்களையும் இருமுறை செஞ்சு அதை ஜெயிச்சுட்டு வரணும். அவர் சனீஸ்வரன் இல்லையா, ஸ்லோவாக வர்றவர் இல்லையா, அதனால். இப்போ கடகத்துக்கு 4ஆம் இடத்துல நிற்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வந்து 3ஆம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து கடகத்துக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். 6ஆம் இடத்துல தீய கோள், அதாவது இயற்கை பாவர்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்களோ, சனீஸ்வர பகவானோ, சூரியனோ, தேய்பிறை சந்திரனோ, பாவர்களோடு சேர்ந்த புதனோ, இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாம் வந்து பாவர் பலம் பெற்று 6ஆம் இடத்துல நின்னாங்கன்னா அது மிகுந்த யோகம். காதல் 6ஆம் இடத்தில் கடினராந்தி கோள் நிற்கில் ஓது ஒல்லார்க்கு பொல்லாங்குறைத்து ஏதுலார் தங்கட்கெல்லாம் இடியன வலியனாகி பூதலத்தவரும் வந்து ஓழ்ந்திட பொருந்தி வாழ்வான், அருமையாக பிழைப்பாருன்னு சொல்லிட்டான். அப்போ அந்த 6ல் நிற்கக்கூடிய பாவகிரகங்கள். ஆனால் இப்போ 6ஆம் இடத்தை சனீஸ்வரன் பார்க்குறார். சனீஸ்வரன் உட்காந்துருக்கிற இடத்த விட பார்க்குற இடம் நசிஞ்சு போகுங்கிறது தானே விதி. அப்போ இந்த உடல் நலம் சரியில்லாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து டக்குன்னு அப்படி எந்திரிச்சு உட்கார்றதுக்கான டைம். அதுவும் குறிப்பாக வந்து கால் ரீதியான கால் வலி, காலில் வேதனைகள் இருந்தவங்க, பெரியவங்க, வயசானவங்களாக இருந்தாலும், அவங்க சின்ன வயசுக்காரங்களாக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் இன்னும் வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல உச்சம் பெறாரு, சுகஸ்தானத்தில் உச்சம் பெறாரு சனீஸ்வரன். ஸ்பெசிஃபிக்காக கால்வலியில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி 6ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால வயிற்று வலி சம்மந்தப்பட்ட தொல்லையில் இருந்தவங்க, என்ன வந்து பெண்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த யூட்ரஸ் ரிலேட்டடான ப்ராப்ளங்களில் இருந்தவங்க, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு விடுபட்டு போகும். அதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் எடுத்துட்டோம்னா இந்த கணவன் மனைவிக்கு இடையில் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் அதெல்லாம் பண்ணிவிட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க, அல்லது கோர்ட்டில் கேஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரணங்களுக்காக கோர்ட்டு கேஸு வழக்கு வியாஜின்னு இருக்கவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால உங்களுக்கு பாசிட்டிவான மூமெண்ட் எல்லாமே வரும். அந்த விதத்தில்
அதாவது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ, என்ன சாதகமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கணுன்ற மாதிரியான டைம் வந்து இந்த சனீஸ்வரன் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கக்கூடிய காலங்களில், அதுவும் 4ஆம் இடத்துல நின்று 6ஆம் இடத்தை பார்க்குறதுங்கிறதுனால எதிரியினுடைய பலம் இழக்கிறதுங்கிறதுனால உங்களுக்கு பாசிட்டிவான பலன் நடக்கும். அதே மாதிரி அந்த சனீஸ்வரன் வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறது உங்களுடைய தொழில் ஸ்தானம்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானம் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம்ங்கிறது வந்து ஒருத்தர் தொழில் பண்ணக்கூடிய இடத்த குறிக்கும். ஏற்கனவே 10ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கார். 10ல் ஒரு பாம்பாவது பாவியாவது உட்காரணும். நான் 10ல் சுபகிரகம் உட்காரக்கூடாது, பாவகிரகங்கள் தான் உட்காரணும். இப்போ சுபகிரகம் உட்காந்துருக்கு. அப்போ 10ல் நிற்கக்கூடிய குரு வந்து என்ன பண்ணுவார்னா, கடகராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக சிரமங்களை உண்டு பண்ணி இருந்திருப்பார். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சைடில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு ஓடும் டைட்டாக. அதாவது லாஸ் வராமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயந்தான். லாபம் வர்றதை அடுத்த பக்கம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி புது தொழில் ஆரம்பித்தவங்க சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க. ஒரு வேலையில் போய் உட்காந்துருந்தாங்கன்னா அந்த வேலையில் வந்து கடினமாக பாடுபட்டாலும் அதில் நல்ல பேர் கிடச்சிருந்துருக்காது. அதே மாதிரி வந்து 10ல் நிற்கக்கூடிய குரு பகவான் வந்து ஃபினான்ஷியலாக நிறையா தொல்லைகளை உண்டு பண்ணி இருந்திருப்பார். ஏன்னா ஆகார அளவிட்டுதாயினும் கேடில்லை, போகாறு அகலா கடைங்கிறது வள்ளுவோம். வர்ற வழி வந்து சிறுசாக இருந்தாலும் பரவாயில்ல, போகிற வழி அதை விட சிறுசாக இருக்கணும், பெருசாக இல்லாமல் பார்த்துக்கோ அப்படிங்கிறது. அது மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து ஆகாறு அளவிட்டுதாயினும் கேடில்லைன்னா ஆகாரே இல்லையே, வருமானம் வரத்தக்க விதம் வந்து ஒன்றும் விரிவாக இல்லாமல் இருந்தது. இப்போ தொழில்காரகன்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரன் 4ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற நிலையில் நின்று தொழில் ஸ்தானத்தையே பார்க்குறதுங்கிறதுனாலையும் 10ல் குரு உட்காந்துருக்கனாலையும் தொழில் ரீதியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வெளியிலேருந்து ஃபண்டு ஃப்ளோ ஆகும். உள்ள வெளியிலேருந்து ஏதாவது எதிர்பார்ப்புகள் இருந்ததுன்னா அதெல்லாமே ஃபுல்ஃபில் ஆகணுன்ற மாதிரியான ஒரு டைம். அதே மாதிரி ஒரு வீடு கட்டுறதுக்கு லோனுங்கன்னு கேட்டிங்கன்னா உடனே சேங்ஷன் ஆகும். அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஸ்பெகுலேஷன் வந்து நல்லா வரும், வரவு செலவு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு. தொழில் ரீதியாக அவங்க முன்னுக்கு வருவாங்கன்ற மாதிரியான அமைப்பு அந்த கர்மஸ்தானத்தை பார்க்குறதுங்கிறதுனால சொல்லலாம். அதுவும் மாற்று மொழி இனம் மதம் சார்ந்தவங்களால் உங்களுக்கு நிறைய பிரயோஜனங்கள் கிடைக்கும். தாய் வழி சொந்த பந்தத்தினால வந்து வருத்தங்கள் வேணால் வரலாம். தகப்பனார் வழி சொந்த பந்தத்தில் ஃபைட்டு வேணால் வரலாம். ஃப்ரெண்ட்ஸ்னால ஆதாயம் வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைம் 10ல் நிற்கக்கூடிய குரு. அந்த குருவை வந்து இந்த சனீஸ்வரன் உச்சம் பெற்று பார்த்துடுறார். ஒரு பக்கம் அர்த்தாஷ்டம சனியை குருவாக்குறதுங்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியினுடைய வேகம் குறையும், குருவார்த்தா கோடி குற்றம் நீங்கும். இன்னொரு பக்கத்தில் 10ல் நிற்கக்கூடிய குருவை வந்து சனீஸ்வரன் பார்க்கறதுனால அதனுடைய வேகம் குறையும். இது வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஒன்றுக்கு ஒன்று இழுத்து பிடிச்சி போயிடும். சரியா? அப்போ அந்த வகையில் வந்து இந்த 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய சனீஸ்வரன் வந்து தொழிலை விருத்தி பண்ணுவார்ன்ற மாதிரியான அமைப்பு. அப்போ இவ்வளோ நாள் தொழிலில் இருந்து வந்தவங்களுடைய கடினமான பிரச்சனைகள் குறையிறதுக்கான ஒரு நேரம், பொருளாதாரத்தில் விருத்தி அடைகிறதுக்கும் வளர்ச்சி அடைகிறதுக்குமான நேரம். அதுலேயும் இன்னும் விசேஷம் வந்து 2012 மேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். ஏன்னா 10ல் குரு 11க்கு மாறிடுறாரு. லாபஸ்தானத்தில் குரு வந்து நிற்கிறார். தனகாரகன் லாபத்தில் நின்று ஆட்டோமேட்டிக்காக தனப்பிராப்தம் வந்துடும்ல. அப்போ 2012 மேக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த தனப்பிராப்தத்துக்கு இப்போ பேஸ்மெண்ட் ஆயிரும். இன்னும் ஒரு 6 மாதம் 7 மாதம் கழித்து வரக்கூடிய அந்த பொருளாதார விருத்திக்கு இப்போ நடப்பு பீரியட் வந்து உங்களுக்கு பல விதங்களையும் பிரயோஜனப்படுத்திடும். எந்த விதத்தில்? தொழிலை கொடுக்க, அதுக்கான பேஸ்மெண்ட்டை உருவாக்க, புது தொழில்கள் ஆரம்பிக்க. ஸோ இது மாதிரியான காரியங்கள். ஏன்னா சக்ஸஸுங்கிறது ஓவர் நைட்டில் வராது, கடின பாடுபட்டு தானே சக்ஸஸ் ஆகணும். ஸோ அந்த கடின பாடுங்கிறது வந்து இந்த டைமில் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆனாலும் உங்களுக்கு எடுக்கிற காரியம் நடக்கும் முதல்ல. ஏன்னா தொழில் ரீதியாக யாரையாவது பார்க்க போனீங்கன்னா ஆள் இருக்க மாட்டான். அந்த வேலை நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 வாட்டி நடக்கணும். அதுக்கப்புறம் தான் அந்த வேலை நடக்கிறதுக்கு நம்ம நடக்கணும். இப்போ அந்த ஸ்டைல் மாறிடும். நீங்கள் போனீங்கன்னா ஆள் இருப்பாங்க, ஒரு ஃபோன் பண்ணால் ஆள் இருப்பாங்க, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அப்போது இந்த 10ல் நிற்கக்கூடிய குருவனுடைய பலம், அந்த வலு, அதனுடைய கடினத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை உச்சம் பெற்ற சனீஸ்வரனுக்கு உண்டு. அப்போ அர்த்தாஷ்டம சனியை பொறுத்து ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. எது? கடகராசியை பொறுத்த வரைக்கும். அதாவது அர்த்தாஷ்டம சனிங்கிறது கடினமான ஒரு பலன் இருந்தாலும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேச ராசிக்காரங்கன்னா, இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்துல வந்து அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்குதுன்னா அங்கே சனீஸ்வரன் நீசம் பெறார். அவர் ராசி அதிபதி ஆகிறார், 2ஆம் இடத்து அதிபதி ஆகிறார். தனம், குடும்பம், கல்வி, நேத்திரம், அது இல்லாமல் லக்னம் எல்லாத்துலேயும் வந்து போட்டு உலட்டி எடுக்கிறதுங்கிறதுனால பிரிச்சு எது? அதுதான் அர்த்தாஷ்டம சனி. பட் அதுவுமே மகர ராசிக்காரங்களுக்கு இன்னும் நாள் கிடக்கு வர்றதுக்கு. உடனே போட்டு ஒழட்டிடாதீங்க, மனசளவில் ஒழட்டிடாதீங்க. 6 2 12 6 6 3 12 3 15 வருஷம். 15 வருஷத்தில் ஒரு 2 வருஷத்தை கூட குறைச்சிக்கோங்க.
12 வருஷம் 13 வருஷம் இருக்குது இன்னும் அவங்களுக்கு. அதெல்லாம் வருது, அது பார்த்துக்கலாம். அப்போ மெயினாக கடகராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. என்ன காரணம்? 4ஆம் இடத்துல உச்சமாக தானே நிற்கிறார், நல்ல மூடில் தானே நிற்கிறார். 2வது 10ஆம் பார்வையாக ராசியையும் பார்க்குறார். அந்த மன தைரியம் வரும். அப்போ எல்லா விதத்துலையும் யோகமாகவே இருக்குமா அப்படின்னாக்கா அப்படிலாம் இருக்காது. எந்த இடத்துல யோகம் இருக்கோ அந்த இடத்துல ஒரு சின்ன அவயோகம்னு ஒன்று இருக்கும்ல. பிரமாதமாக வீடு கட்டுவேன், ஆனால் ஒரு பாத்ரூம் கட்டி ஆகணும்ல. ஸோ அந்த மாதிரி என்னதான் சிறப்பான ஒரு பலன்கள் செஞ்சாலும் அதில் ஒரு சின்ன நெகட்டிவெல்லாம் இருக்கும்ல. அப்போ என்ன நெகட்டிவ் இருக்கலாம் அப்படின்னா, 7ஆம் இடத்ததிபதியும் 8ஆம் இடத்ததிபதியுமான அட்டமாதிபதியும் சப்தமஸ்தானாதிபதியுமான சனீஸ்வரன் 4ஆம் இடத்துல உச்சம் பெறுறது தவறு. அப்போ என்ன பண்ணும்? வீட்டுக்காரம்மாவோட ஃபைட் வேணால் வரும் அப்பப்போ. சரியா? அப்போ அந்த வகையில் வந்து ஒரு மனுஷன் பாவம் கெட்ட நேரம் ஆரம்பித்தா கல்யாணம் பண்ணிக்கிறான்னு வாங்கி, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். ஒரு சிலருக்கு வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷம் நகர்த்துறதுக்குள்ளே அவன் படுற பாடு அல்லது அந்த பொண்ணு படுற பாடு பார்த்திங்கனாக்க திரும்பி பார்த்தா இன்னும் 1 வருஷம் கூட ஆகலையா அப்படிங்கன்னு அந்த ஒரு மலைப்பாக இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு வந்து கல்யாணம் கடந்து அப்படி திரும்பி பார்த்தான்னா 10 வருஷம் போயிருக்கும், 15 வருஷம் போயிருக்கும். என்னென்னா அவ்வளோ எளிமையான வாழ்க்கையாக போயிருப்பான். அப்போது இதில் வந்து இந்த சண்டை போட்டுக்கிறவங்களெல்லாம் கேட்டு பாருங்கள். கணவனை கேட்டால் மனைவினால் சண்டை வருதும்பாங்க, மனைவியை கேட்டால் கணவனால் சண்டை வருது. நான் இன்னும் செய்கிறதில்ல, அதுவாக வந்துடுது சண்டை. அந்த ஆள் தான் கத்திட்டே கிடப்பான், அந்த ஆளுக்கு ஒரு கூறும் கிடையாதுயா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு. இது உடனே இந்த பக்கம் இவரை கேட்டால், இந்த ஐயாவை கேட்டால் அந்த அம்மாவை பற்றி பிரமாதமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாரு. நான் ரேடியோவை கட்டியிருக்கேன் ஐயா, அது பாடிக்கிட்டே இருக்குதுயா, நான் கட்டின காலத்துலேருந்து கேட்டுக்கிட்டு தாயா இருக்கேன், நான் பேசுகிறதே இல்லையான்னுவான். அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னாக்க, சண்டை வருதுன்னா இவரால் வருதுன்னு அவங்க சொல்லுவாங்க, அவங்களால வருதுன்னு இவங்க சொல்லுவாங்க. அப்போ யாரால் வருது சண்டை அப்படின்னா கண்டிப்பாக 2 பேராலையும் தான் வரும். ஒரு ஆளால் தானாக தனியாக வந்து சண்டை போட முடியாது. எங்கள் கிரவுண்டில் நின்று சண்டை போடுறதா இல்லை செவுத்து முன்னால் நின்று சண்டை போடுறதா, கூட ஒரு ஆள் இருந்தால் தானே சண்டையே வரும். யாராவது ஒருத்தர் கம்முன்னு போயிட்டால் சத்தம் வராதில்ல. அப்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜ் வரைக்கும், அதாவது வாழ்க்கைங்கிறது கிடைத்தற்கரிய மானிட பிறப்பு. கூன் குருடு செவிடு வேடு நீங்கி பிறத்தல் அரிதுன்னு அவையார் சொன்ன மாதிரி கிடைத்திருக்கிற அந்த மானிட பிறப்பை நம்ம பிரயோஜனமாக பயன்படுத்தினா, அதாவது இந்த 50 வருஷத்தில் வந்து 50 வருஷம் 60 வருஷம் இருக்காங்க, ஆனால் 100 வருஷமே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 100 வருஷம் இருக்கிறவங்க நான் தான் திறமையான ஆள், நான் தான் உலகை வென்றவன், அதை பண்ண இதை பண்ணனா, எல்லாரும் முடியாளும் மன்னனும் பிடிசாம்பல் ஆவான்றது தானே விதி. உங்களோட கோவப்பட்டவங்க, உங்களோட ரோசப்பட்டவங்க, உங்களோட வெக்கப்பட்டவங்க, உங்களோட துக்கப்பட்டவங்க எல்லாருமே மண்ணுக்குள்ளே போயிடுறான்ல. அதுக்கப்புறம் போய் அந்த இதில் வந்து இடத்துல போய் நின்றுட்டு, இந்த இடத்துல தான் இவரை இது அடக்கம் பண்ணியிருக்கான், இவர் ரொம்ப திறமைசாலி, வீரர், வெற்றியாளர், எத்தனை பேர் சொல்கிறாங்க? லட்சத்தில் ஒருத்தருக்கு, கோடியில் ஒருத்தருக்கு. மற்றவங்களுக்கு ஸோ எதுக்குன்னா இருக்கிற வரைக்கும் நம்ம ப்ளூ கலர் கண்ணாடியை போட்டு லோகத்தை பார்த்தோம்னா லோகமே ப்ளூவாக தானே தெரியும், பச்சை கலரை போட்டு பார்த்தா லோகமே பச்சையாக தானே தெரியும். ஸோ அந்த வகையில் கடுகை தூக்கி கண்ணுக்கிட்ட வச்சுக்கிட்டிங்கன்னா, கடுகை துடைத்தேள் கடலை புகுத்தி குறுகத்தரித்த உரல்னு அவையார் சொன்ன மாதிரி, அது கடுகுக்கும் ஒரு ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்கு. அதுமாதிரி கடுகை தூக்கி கண்ணுக்கிட்ட வச்சுக்கிட்டா லோகத்தையே மறைச்சிரும் இல்லையா. அது மாதிரியான ஒரு இது வந்து கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் மட்டும் அப்பப்போ சத்தம்லாம் வரத்தையும் செய்யும். சரின்னு கேட்டுக்கிறங்க, இல்லாட்டி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுங்க, அப்புறம் என்ன செய்கிறது? அப்போ இதுக்கு என்ன செய்யலாம்? ஆனால் கடகராசிக்காரங்க ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் அவங்க வந்து சனீஸ்வரனை சேவிச்சிட்டு வர்றது நல்லது. சனிக்கிழமை சனீஸ்வரன் கோயில் போய் வரலாம், பெருமாள் கோயில் போய் வரலாம், சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேயர். அதுவும் இல்லைனாக்க நேராக பிள்ளையார்கிட்ட போயிருங்க, பக்கத்தில் அவர் இருந்தார்னா அங்கே போய் பிடிச்சிக்கோங்க. அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெலாம் பெருக வேண்டின், கற்பகமூர்த்தி யானின் பொற்பதம் பணிந்து வாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை. இப்போ இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் நடக்கிறதுங்கிறது வந்து இதில் நடக்கும். பிள்ளையாரை போய் சேவிச்சிட்டு வந்தீங்கனாலே போதும். சனிக்கிழமை பிள்ளையாரை பாருங்கள், நிச்சயமாக அதுலேயே உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். அப்போது இந்த சனீஸ்வரன் வந்து அர்த்தாஷ்டமத்தில் நின்னாலும் 10ஆம் பார்வையாக பார்க்குறதுங்கிறது வந்து அந்த ராசியை பார்க்குறதுங்கிறதுனால ரோஷத்தை கூட்டிடுவார். அதனால தான் வீட்டில் சத்தம் வந்துடுது. சரி, இந்த ஒரு விஷயம் தான் நெகட்டிவாக சொல்லலாமே தவிர மற்றபடி நெகட்டிவாக சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருவாரியாக இல்லை. இருந்தாலும் அஷ்டம சனினா கடுமையான பலன்கள்னு தான் எழுதி வச்சுருக்காங்கனாலும் உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறனால எக்ஸம்ஷன் இஸ் நாட் அ ரூல் இல்லையா. விதி விலக்குகள் விதியாகாது. ஸோ கடகராசிக்காரங்களுக்கு ஒன்றும் பாதிக்கக்கூடிய அமைப்பு, கடுமையாக பாதிக்கிற அமைப்பு இல்லை. அப்போ வெளியில் புலி ஆயிரலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் வீட்டில் எலியாகித்தான் தீரணும், அதை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த ராசிக்காரங்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்களில் நிற்கிது. அதுலேயும் 2012
மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் பயிற்சி ஆகிட்டாருன்னா தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் இன்னமும் சுத்தமாக நீங்கிரும், நல்லா சம்பாதிப்பீங்க. அப்போ லாபஸ்தானத்தில் குரு வந்து நிற்கிறார் இல்லையா, அதனால் விரிவானது ஒரு முன்னேற்றத்தை உருவாக்கி கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு இந்த சனி பயிற்சியும் அதை தொடர்ந்து வரக்கூடிய குரு பயிற்சியும் சிறப்பாக காமிக்குது. படிக்கிறவர்களாக இருந்தாங்கன்னா 4 உச்சம் பெறக்கூடிய சனீஸ்வரன். இப்போ உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு எளிமையாக இடம் கிடைக்கும், அதுவும் பக்கத்துலேயே கிடைக்கும். கொஞ்சம் காசு பணம் செலவாகும், நீங்கள் இவ்வளோ செலவாகும்னு நினச்சிங்கன்னா அது இவ்வளோ செலவுலேயே கிடச்சிடும், சின்னதாகவே கிடச்சிடும். ஸ்ட்ரெயின் பண்ணுறது மட்டும் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கிறவங்கலாம் வெல் செட்டில்டு ஆவாங்க. படித்து முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு உறுதியாக நடக்கும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் ப்ரமோஷன் ஏதாவது கிடைக்கும், இன்னும் சம்பளம் கூடுதலாக கிடைக்கும், இன்னும் பொருளாதாரத்தில் மேல்நிலைக்கு வருவாங்க. சொத்து வத்து வாங்கணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க வெளியிலேயே சொத்து வாங்கிறதுக்கான அமைப்பெல்லாம் கூட உண்டு. இதெல்லாம் பாசிட்டிவான பலன்கள். அப்போது இந்த கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க இல்லையா, அவங்கள பொறுத்த வரைக்கும் புது ப்ராஜெக்ட் எல்லாம் வரும். அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் சொன்ன மாதிரி சொன்ன டயத்துக்கு முடியும், டக்குன்னு முடியும். அதில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதுலேயும் மேக்கப்புறம் போயிட்டால் இன்னமுமே பிரமாதமான ஒரு பேர் புகழ் கிடைக்கும். திருமண பாவத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கொஞ்சம் காலதாமதமாகி திருமணமாகும். ஏன்னா 11க்கு குரு வரணும், வந்ததுக்கப்புறம் நல்லபடியான திருமணமெல்லாம் கூடும் 2012. அப்போது புத்திர பாக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு 10லேருந்து 11க்கு குரு வந்துட்டார்னா 2012 புத்திர பாக்கியம் லேட் ஆகிட்டு இருக்கவங்களுக்கும் கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு உண்டு. ஸோ இந்த விதத்தில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது பல்வேறு விதமாக பிரயோஜனமான விதத்தில் இந்த கடகராசிக்காரங்களுக்கு சொல்லுது. மற்ற எந்த ராசிகளையும் சிறப்பான ஒரு பலன்களாக கடகராசிக்கு சொல்லுது. அப்போது கடகராசிக்காரங்க எல்லா வளமும் நலமும் பெறணுங்கிறதுக்கு நீங்களும் சனீஸ்வர பகவானை சேவிச்சுக்கோங்க. உங்களோட சேர்ந்து நானும் பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன். நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமாம், தொல்லுலகில் கடகராசிக்காரர் ஒரு உளறியல் அவர் உருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்ன மாதிரி நீங்களும் வேண்டிக்கங்க. லோகக்ஷேமத்திற்காக நானும் உங்களோட சேர்ந்து வேண்டிக்கிறேன். இப்போ கடகராசிக்காரங்க ஆள் போல் தலைதளைத்து அருகது போல் வேறு ஒன்றி மூங்கில் போல் கிளை கிடைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க்கை என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.